வணக்கம். ப்ரீமியம் ரக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், கொஞ்சம் விலை உயர்ந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே நினைவுக்கு வருது ஒன்ப்ளஸ் நிறுவனம் தான். ஆனால் ஒன்ப்ளஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா நோட் பிரிவில் வந்து பல்வேறு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா ஒன்ப்ளஸ் நிறுவனம் சமீபத்தில் அந்த நிறுவனத்தோட மிக விலை குறைந்த ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனின் விலை பிரிவானது பார்த்திங்கன்னா 19,000 அந்த விலை பிரிவில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒன்ப்ளஸ் நோட் CE2 லைட் 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறந்த தினசரி செயல்திறன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 OS பேட்டரி ஆயில் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இதில் வந்து இல்லை. அதே மாதிரி 4K வீடியோ பதிவு ஆதரவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. ஒன்ப்ளஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா அதோட சப் பிராண்டான நாட் அந்த பிரிவில் வந்து பல்வேறு ஸ்மார்ட் ஃபோன்களை பட்ஜெட் விலையில் குறைந்த விலையில் வந்து அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்ப்ளஸ் நாட் CE2 லைட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்திருக்கு. இது பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதோட விலையை வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனின் விலையானது பார்த்திங்கன்னா 6GB ரேம் மற்றும் 128GB வேரியண்ட்டின் விலை வந்து 19,998. அதே மாதிரி 6GB ரேம் 128GB வேரியண்ட்டின் விலை வந்து அமேசானில் பார்த்திங்கன்னா 19,999, ரெண்டுக்கு ₹1 வித்தியாசம். இதோட 8GB ரேம் 128GB வேரியண்ட்டின் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,999 அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது வந்து நிறுவனத்தோட மிகவும் மலிவு விலை 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். இதோட 6GB ரேம் வந்து 19,998, அதாவது இந்த 19,000 விலை பிரிவில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. 20,000 விலை பிரிவுகளில் பிற நிறுவனங்கள் அறிமுகம் செய்த ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு கடுமையான போட்டியை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட வடிவமைப்பும் இதோட பயன்பாடும் ரொம்ப வந்து குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா அதாவது பின்னாடி வந்து கண்ணாடி பேக் பேனல், அந்த மிரர் அந்த இது யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் இருக்குது. இருந்தாலுமே அது ரொம்ப உறுதித்தன்மையோட ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ளூ டைட் அந்த வேரியண்ட், ப்ளூ டைட் கலர் வேரியண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெரிய டிஸ்பிளே மற்றும் பெரிய வந்து பேட்டரி காரணமாக ஒன்ப்ளஸ் நோட் CE2 5G ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இதில் வந்து பெரிய டிஸ்பிளே பெரிய பேட்டரி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்ப்ளஸ் நாட் CE2 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது பவர் பட்டனில் வந்து கைரேகை சென்சார் இருக்குது. இது வந்து ஒன்ப்ளஸ் நிறுவனத்தோட முதல் அம்சமாகும். இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து பவர் பட்டன்லேயே வந்து கைரேகை சென்சார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது IPS LCD டிஸ்பிளே அனுபவத்தோடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல் HD+ தெளிவுத்திறன் 120Hz டிஸ்பிளே ஆதரவு வந்து இதில் இருக்குது. மேல் இடது மூலையில் வந்து பஞ்ச் ஹோல் கட் அவுட் வடிவமைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே வந்து இருக்கிறனால OLED டிஸ்பிளேயோட அந்த அனுபவம் வந்து இல்லை. இருந்தாலுமே ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீமிங் அனுபவங்களை மேம்படுத்துறதுக்கு HD ஸ்ட்ரீமிங் ஆதரவு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 3 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. ஒன்று வந்து 64 MP கேமரா, ரெண்டாவது வந்து 2 MP டெப்த் கேமரா, மூன்றாவது வந்து 2 MP மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு சொல்லி 3 கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் ஃபோனோட முன்புறத்தில் வந்து 1080 பிக்சல் வீடியோ பதிவுக்குன்னு சொல்லி 16 MP செல்ஃபி கேமரா வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது 4K வீடியோ பதிவை வந்து ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Qualcomm Snapdragon 695 SoC சிப்செட் மூலமாக வந்து இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30 FPS இயக்கத்தில் வந்து 1080 பிக்சல் வீடியோவை வந்து பதிவு செய்ய முடியும். இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 OS ஆதரவு வந்து அடிப்படையிலான ஆக்சிஜன் OS 12.1 ஆதரவு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது 5000 mAh பேட்டரி, ஃபஸ்ட்டே சொன்ன பெரிய பேட்டரி 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவு வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா 0லேருந்து 50% 30 நிமிடங்களையும், 0லேருந்து 100% 1 மணி நேரத்துலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து மிக துல்லியமான காட்சியை வந்து பதிவு செய்கிறதுக்கு வந்து அனுமதிக்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த HD அந்த ஸ்ட்ரீமிங்க்கெலாம் வந்து ரொம்ப வந்து துல்லியமாக, அதாவது கலர் அந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப தூக்கி கொடுத்து ரொம்ப அழகான காட்சி அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்குது. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20,000 விலை பிரிவில் வந்து தாராளமாக 5G அம்சம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இது சிறந்த தேர்வாக இருக்கும். தாராளமாக வந்து வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 விலை பிரிவில் இருக்கக்கூடிய பிற ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு கடுமையான போட்டியை வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஒன்ப்ளஸ் நோட் CE2 லைட் 5G இது பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி.